ஹலோ வியூவர்ஸ், நான் டாக்டர் ஸ்ரீநிதி ஹெல்த் டிகோடர் பேசுகிறேன். காலையில் நம்ம பார்த்த டீயில் முதல் டீ அசிடிட்டியை டிகோட் பண்ணுவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அசிடிட்டி எதனால் வருது, ஏன் வருது, எப்படி வருது, அதெல்லாம் பற்றியும் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசிட்னால தான் நமக்கு இந்த அசிடிட்டி தொந்தரவு வருது. ஆசிட் அதிகமாக சுரக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம சரியா சாப்பிடாதது தான். இந்த ஆசிட் முதல்ல சுரக்கும் போதே நமக்கு பசி வந்துடும். அந்த பசியை நம்ம ஸ்கிப் பண்ணும்போது இந்த ஆசிட் ஆனது அதிக அளவு சுரக்குது. இப்போ இது அதிகமா சுரக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அதிகமா சுரக்க என்ன ஆகும்னா, வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்க கோட் பண்ணக்கூடிய மியூக்கஸ் மெம்பரேன் அப்படின்னு ஒரு மெம்பரேன் இருக்கு. அந்த மெம்பரேனை இந்த ஆசிட் ஆனது அரிக்கிறதுனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் வருது. இது அரிக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த ஆசிட் ஆனது வெளியில கைப்பட்டாலே நமக்கு புண்ணாகுதுன்னா, உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸோட வால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதுல இந்த ஆசிட் படும்போது அதுல புண்ணு ஏற்படுது. இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுடைய உணவு குழாய் வரைக்கும் போகுது. இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வாய் துர்நாற்றம் வரும், நெஞ்செரிச்சல் இருக்கும், சாப்பிட்டது புளிச்ச ஏப்பமா மேல மேல வரும். இதெல்லாம் தான் அதுக்கான அறிகுறிகள். இப்போ இதை வராம எப்படி தடுக்கணும் அப்படின்னா, நம்ம வெறும் ஆன்டாசிட் மட்டும் எடுத்துக்கிறது போதாது. இதை முற்றிலும் நம்ம தவிர்க்கணும்னா, பசிக்கிற டயத்துக்கு சாப்பிடணும். உங்களால சாலிடா சாப்பிட முடியலையா, சாப்பாடு சாப்பிட முடியலையா, டிஃபன் சாப்பிட முடியலையா, கொஞ்சம் செமி சாலிடான ஃபுட்டாவது சாப்பிடுங்க. நீங்க வெறும் டீயை மட்டுமே குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இல்ல வெறும் ட்ரிங்க்ஸையோ இல்ல வேற ஏதாவது பால் சம்பந்தப்பட்டதோ திரும்ப திரும்ப சாப்பிட்றதுனால இதோட ஆசிடிட்டி இன்னும் அதிகமாகுமே தவிர குறையாது. இதை குறைக்கணும்னா சாலிட் ஃபுட்டால மட்டும்தான் முடியும். அதை நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பை வியூவர்ஸ்.